அடுத்த சகோதரர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த தேர்தலில் உங்கள் ஆதரவாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீங்கள் சொல்ல விரும்பும் ஒரு முக்கிய செய்தி என்ன? இறுதியாக மக்கள் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று மக்களுங்க வைக்கக்கூடிய 2 கேள்வி உள்ளடக்கியா இருக்குது. அடுத்து முக்கியமா ஒரு சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, வருகிற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவாளருக்கும் பொதுமக்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த தேர்தல் குறித்து உங்களுடைய ஆலோசனை என்னன்னு கேட்குறாங்க. இந்த நேரத்தில் மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் இது பிஜேபி தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று வெறிபிடித்து துடிக்கிற காலம். ஏன்னா வட மாநிலங்கள் முழுக்க ஓரளவுக்கு அவங்களுடைய கண்ட்ரோல்ல பல மாநிலங்களை கொண்டு வந்துட்டாங்க. தென் மாநிலங்களை கொண்டு வர முடியலன்றது தான் அவங்களுடைய மிக முக்கியமான டார்கெட். அதுலேயும் குறிப்பாக தமிழகத்துல ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களும் பிஜேபியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் மதவாத சக்திகளை காலி செய்ய வேண்டும் என்பவர்கள் இருக்கிற காரணத்தினால இந்த தமிழ்நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்பொழுது நாங்க எங்களுடைய ஆதரவாளருக்கும் பொதுமக்களுக்கும் சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் இந்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் நம்ம தெளிவா இருக்கும். எதை சாப்பிடணுன்றதை விட எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, விஷத்தை தின்ற முடியுமா? எதை சாப்பிடக்கூடிய பொருள் என்பது எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் சாப்பிட வேண்டிய பொருள் நிறைய இருக்கு. சாப்பிடக்கூடாது என்ன? விஷத்தை சாப்பிட்டா செத்து போயிடுவான், அதனால விஷத்தை குடிச்சிடாதப்பா, விஷம் இருக்கக்கூடிய பொருள் இருக்கக்கூடிய எதையும் சாப்பிடாதப்பான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாயிருங்க. இந்த மாதிரி மத அரசியலை செய்யக்கூடிய மதவாதத்தை நாட்டிலே புகுத்தவன் நினைக்கக்கூடியவர்களை அரசியலமைப்பு சாசனத்தையே காலி பண்ணிட்டு இவர்கள் தன்னுடைய மத புத்தகத்தை கொண்டு வந்து நாட்டை ஆள வேண்டும் நினைக்கக்கூடியவர்களை வரவே கூடாது என்பதிலே நாட்டு மக்கள் தெள்ள தெளிவா இருக்கும். பிஜேபி இந்த நாட்டில் வந்துடவே கூடாது. அது மத்திய அரசாங்கத்தில் இருக்கட்டும், மாநில அரசாங்கத்தில் இருக்கட்டும், இவர்கள் முழுக்க முழுக்க ஒழிக்கப்பட வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தை நீங்க கையில் எடுத்து தெளிவா போடலைன்னு சொன்னா நம்ம ஓட்டு வேஸ்ட். நம்ம போடுற ஓட்டு என்பது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா இந்த ஓட்டு வங்கி தான். இந்த ஓட்டு வங்கியை நீங்க விட்டுட்டீங்க, ஓட்டு போறதை சரியா பயன்படுத்தலைன்னு சொன்னா நம்ம எதையுமே இந்த உலக நாட்டில் சாதிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்க மத்திய அரசாங்கத்துடைய வட மாநிலத்துடைய செயல்பாடுலையும் பாருங்க, அவங்க எதை நினைக்கிறாங்களோ செஞ்சுட்டு வராங்க. இப்ப இருக்கக்கூடிய 534 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல மெஜாரிட்டி அவங்க கையில வச்சிருக்கிறதுனால எல்லா சட்டங்களையும் பாஸ் பண்ணி ஒன்னும் ஜனநாயகத்துக்கு எதிராக, அரசியலமைப்புக்கு எதிராக நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை எல்லாம் நீங்க பார்த்து துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய இந்த ஓட்டை சரியா இந்த முறை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த மதவாத அரசியலை பிஜேபி நாட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியும் என்பதை புரிஞ்சீங்கன்னு சொன்னா இவர்களையும் இவர்களுக்கு ஒத்து ஊதக்கூடியவர்களையும் இவர்களை மறைமுறையமா யாரையெல்லாம் கையில வச்சிருக்காங்களோ அனைவரையும் தொடர்ச்சி எறியக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த தேர்தலில் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும், செய்வீர்கள் நான் நம்புகிறேன். நீங்க செய்யணும். ஏன் செஞ்சாதான் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். நம்ம இந்த நாட்டுக்காக நிறைய இழந்திருக்கிறோம், நிறைய பொருளாதாரம் இழந்திருக்கோம், உயிர்கள் இழந்திருக்கோம். இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், வரலாற்று ஆசிரியர் வரலாற்றை நுணுக்கமாக எழுதக்கூடிய, படிக்கக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, குஷ்வந்த் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி தங்கள் நாட்டு மக்கள் சதவீதத்தை விட அதிகமாக உழைத்தவர்கள் இஸ்லாம் என்று சொன்னாங்க. இஸ்லாமியர்கள் எவ்வளவு உழைப்பு செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த நாட்டை காப்பாத்திருக்காங்க அந்நியர்கிட்ட இருந்து, வெள்ளைக்காரன் இருந்து தெரியுங்களா? இதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு லாஸ்ட்ல கொண்டு போய் இந்த பிஜேபி கையில, மதவாத கையில கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா நாடா இருக்காது. நாடு சுடுகாடம் ஆகி போயிடும். வட மாநிலங்கள்ல எவ்வளவு அநியாயங்களை மாட்டு இறைச்சியின் பெயரால, மதவாதத்தின் பெயரால, இனவாதத்தின் பெயரால, மொழிவாதத்தின் பெயரால எத்தனை பேரை அடித்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களையும் தான் ஜாதி வேறாக இவர்கள் இழிந்த படைப்பு, இவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி இந்துக்களையும் இந்து பெண்களையும் பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுத்துவதும் கொலை செய்வதும் எவ்வளவு வேலை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இதையெல்லாம் ஒழிக்கப்படணும். தமிழ்நாட்டிலே இந்த வேலை வந்துடக்கூடாது, பெண் கல்விக்கு கூடாது, பெண்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இன்னைக்கு 33% இடஒதுக்கீடா பாடுபடுறான்னு ஒரு போலி தோட்டத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கவனத்துல கொண்டு நிச்சயமாக பிஜேபியும் பிஜேபியுடைய கூட்டணியும் மதவாத சக்திகளும் இந்த நாட்டில் வந்துடக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவாக இருந்தால் அவர்களுக்கு வாக்களிக்காமல் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்தி நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுமாறு இந்த நேரத்தில் மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.